ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் என்னவா இருந்திருக்கும் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் இல்லைங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுருங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போஸ்ட்டில் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி எனக்கு வீடியோவில் கண்டிப்பாக கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். பக்கத்தில் எதுவும் வேலை நடக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் ரொம்ப சவுண்டாக இருக்கும். நானும் சவுண்டு போயிடும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், போகிற மாதிரி தெரில. சரி, ஓகே, இந்த வீடியோ எடுத்துலான்னு வந்துட்டேன். ஓகே ஓகே Queen of Cups, Ace of Pentacles, Knight of Wands, Queen of Pentacles, Hanged Man, Four of Cups, King of Pentacles, Three of Swords, Knight of Swords, Nine of Pentacles, Six of Wands, Two of Wands. So bottom of the deck, Two of Swords. Okay. Transformation, Master, Harmony, Turning in, Creativity, Source, Laziness, Rebirth, Guidance, Flowering, Healing, Illusion, Friendliness. Okay. ஓகே, ஸோ இன்றைக்கி வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் நைட் நீங்கள் ஒப்பந்த பர்சனோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், திங்கிங் ப்ராசஸ் என்னவாக இருக்கும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்ட்லெஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே 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 தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்டாக இருந்து நீங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே போன ஆட்களாக இருக்கலாம். ஓகே, தென் எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எஃபோர்ட் கொடுத்துட்டு 110% எஃபோர்ட் கொடுத்துட்டு தென் பயங்கரமாக கனெக்ட் ஆகிட்டு உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிருக்கலாம், ஒரு குறைச்சி நாட்களே ரொம்ப ரொம்ப டீப்பாக கனெக்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகிருக்கலாம். சில ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், சில ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், நமக்கு ஒரு 1 year 2 years ஆஃப்டர் தான் நம்ம கொஞ்சம் டீப்பாக கனெக்ட் ஆகும். ஓகே, தென் இவரை பார்த்து குறைச்சி நாட்களே ஒரு 6 month பீரியட் ஆஃப் டைம்குள்ளேயே ரொம்ப டீப்பாக கனெக்ட் ஆன மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிருக்கலாம். தென் விலக முடியாத மாதிரியும், மூவ் ஆன் பண்ண முடியாத மாதிரியும், ரொம்ப அட்டாச்சாக உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே, தென் எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் உண்டு. ஓகே, மேரிட் லவ்வான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கு என்ன சான்சஸ் இருக்குது, நீங்கள் காஸ்ட் ரிலேஷன்ஸ் டிஃப்ரென்ஸ் உண்டு. ஓகே, அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எஃபோர்ட் கொடுக்கும்போது
ஓகே. எஃபோர்ட் கொடுக்கும்போது இந்த ஒரு பர்சன் இது பார்த்துட்டு ஓகே. எஸ் அவங்க நம்மளை ஸ்நேகிக்கிறாங்க. நான் அவங்க அவங்க நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, எஃபோர்ட் கொடுக்குறாங்க. இவர் அதெல்லாம் நின்று பார்த்துட்டு அது இவரோட மைண்டில் உண்டு, மனசுலேயும் உண்டு ஆக்சுவலி. பட் அவளோட மைண்டில் ஒரு தாட் என்ன அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப் ஃப்யூச்சர் கிடையாது. ஓகே. அவரோட மைண்டில் ஒரு தாட் வந்துட்டு இது ஃப்யூச்சர் வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் கொண்டு போக முடியாது. என்னத்தான் நான் என்ன பண்ணாலும் இது ஒரு ஃப்யூச்சரில் நானும் நீங்கள் சேர முடியாது ஒரு தாட் இவரோட மைண்டில் வந்துட்டு பட் நீங்கள் இவருக்கு 110% எஃபோர்ட் கொடுக்கக்கூடிய டைமில் இவரோட மைண்டில் உண்டு. எஸ் நமக்காக இவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, எஃபோர்ட் கொடுக்குறாங்கன்னு இவருக்கு தெரியும். பட் ஆள் நின்று பார்த்துட்டு இங்கே எஃபோர்ட் கொடுக்குறது நின்று பார்த்துட்டு அது அவருக்கு தெரியும். பட் ஆள் எதுவும் ரிப்ளை பண்ணிட்டு இல்லை, இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இல்லை. காரணம் என்னென்னா அவளோட மைண்டில் ஒரு தாட் உண்டு. அப்போ அவளோட மைண்டில் என்னென்னா ஃப்யூச்சர் இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு அவங்க எஃபோர்ட் கொடுக்குறாங்களே. ஓகே. அப்போ அவங்களுக்கு என்ன தாட் அப்படின்னா நம்ம சைலண்டாக இருப்போம். எஃபோர்ட் கொடுத்து ஒரு டைமில் அவங்களே திருந்துவாங்க அப்படின்னு ஒரு தாட்டுக்கு இவர் நின்றுட்டு ஸோ ஆளுக்கு ஆக்சுவலி தெரியும். ஆளுக்கு உங்கள் மேலே ஸ்நேகம் இல்லாமல் ஸ்நேகம் உண்டு. உங்கள் கூட ஒரு ஹோம் ஃபீல் ஆகிட்டு இவருக்கு. எஸ் ஆக்சுவலாக ஆளுக்கு தெரியும் நீங்கள் ரொம்ப எஃபோர்ட் கொடுக்குறீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க, ரொம்ப கேர் பண்ணுறீங்க, ரொம்ப லவ் பண்ணுறீங்க. ஆளும் ரிலேஷன்ஷிப்பில் மைண்ட் கேம் கிடச்சிட்டு ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட விளையாடிட்டு ஒரு டைம் உங்களை பிடிக்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ 10 days கழிஞ்சு பிடிக்காத மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் மைண்ட் கேம் கிடச்சிட்டு ஓகே. ஸோ உங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு வாட்டி இந்த ஒரு பர்சன் நல்லா பேசணுன்னா உங்கள் மைண்டில் இருக்க தாட் அவனுக்கு நம்மளை பயங்கர இஷ்டம். இன்றைக்கி உங்களோட இன்ட்யூஷன் உங்களுக்கு கேட் பண்ணிக்கலாம். எஸ் ஆப்போசிட் இருக்கிற பர்சனுக்கு பயங்கர இஷ்டம், உங்களை ஸ்நேகிக்கிறாங்கன்னு உங்களோட இன்ட்யூஷன் கேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ உங்களோட இன்ட்யூஷன் உங்களை பாசிட்டிவாக கேட் பண்ணோன்னா நீங்கள் மறுபடியும் சேசிங்கில் போயிட்டு ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் கொடுத்துட்டு பட் ஆள் எஃபோர்ட் கொடுத்துட்டு நீ எஃபோர்ட் கூட எனக்கு என்ன ப்ராப்ளம், ஐ டோன்ட் கேர் நின்றுட்டு நீ உன்னால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ நீ பண்ணிக்கோ, பட் நான் இப்படி தான் இருப்பேன், ஐ டோன்ட் கேர்னு சொல்லிட்டு நின்றுட்டு நீங்கள் எஃபோர்ட் கொடுத்து ஆக்சுவலி நீங்கள் டயர்ட் ஆகிட்டு ஓகே. ஓகே. எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆக்சுவலி 2 சுச்சுவேஷன் ஆகும். 2 சுச்சுவேஷன் ஆள் ஸ்டக் ஆகிட்டு எஸ் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு சுச்சுவேஷனுங்கிறது நீங்கள், ஆப்போசிட் இருக்கிற சுச்சுவேஷனுங்கிறது தேர்ட் பார்ட்டி இந்த ரிலேஷன்ஷிப்போட தேர்ட் பார்ட்டிங்கிறது இந்த பர்சனோட ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைங்க மதராக இருக்கலாம். ஓகே. ஓகே. அப்போ இவருக்கு ஆக்சுவலி 2 இவருக்கு இம்பார்ட்டன்ட், 2 இவருக்கு ஹை ப்ரையாரிட்டி இல்லை. ஆனால் 2லேயும் எதை சூஸ் பண்ணணும்னு இவருக்கு தெரியாது. ஓகே. இப்போ எல்லாருக்கும் புதுசாக ரிலேஷன்ஷிப் இம்பார்ட்டண்டாக, ஃபேமிலி இம்பார்ட்டண்டாக, இல்லைங்க மதர் இம்பார்ட்டன் கேட்குற டைமில் எல்லாரும் சூஸ் பண்ணுற விஷயம் ஃபேமிலி மதர் தான் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி இவருக்கு ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் கொடுக்காம ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்காம இருந்த ரீசன் என்ன அப்படின்னா இவர் 2 சுச்சுவேஷன் ஸ்டக் ஆகிட்டும். 2 சுச்சுவேஷன் இவருக்கு எதோ சூஸ் பண்ண தெரியாமல் இவர் ஸ்டக் ஆகிட்டு அதனால தான் அவளோட மைண்டில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர்னு ஒரு தாட் வந்துட்டு அதனால தான் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் கொடுக்கும்போது, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது ஆளுக்கு உங்களை வேணான்னு சொல்ல முடியல. அதான் ஆள் சைலண்டாக நின்று பார்த்துட்டு எல்லாத்தையும். ஓகே. ஆள் பயங்கர பவர்ஃபுல்லான கேரக்டர் ஆகும். நிறைய வீடியோ யாருக்கு ரெசினேட் ஆகும் எனக்கு தெரியல, பட் இந்த வீடியோ ரெசினேட் ஆகிறோட பர்சன் பயங்கர மைண்ட் பவர் உள்ள பர்சன், ப்ராக்டிக்கல் பர்சன், மைண்டு கொண்டு யோசிக்கிற ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே. பயங்கர ஈவும் ஆட்டிட்டோட ஒரு கேரக்டர் ஆகும். ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அது உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் நிற்கும் போதே ஃபீலாக இருக்கலாம். ஒரு நாள் எக்ஸ்பிரஸ் பண்ணாங்கன்னா அடுத்த 20 நாளைக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க, இல்லைங்க அடுத்த 6 மாதத்துக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் ஆகும் ஆக்சுவலி. தென் வீடியோ பார்க்குறவங்க இந்த ஒரு சுச்சுவேஷனில் கிடந்து கொஞ்ச நாள் நல்லா கொலாப்ஸ் ஆகிட்டு மூவ் பண்ண முடியாமல் கொடுத்த எஃபோர்ட்டு வேஸ்ட் ஆகி போயிட்டு தென் மூவ் ஆன் பண்ண முடியாமல் நீங்கள் ஸ்டக் ஆகிட்டு இந்த ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் சில லெசன் லேர்ன் பண்ணிட்டு சில ட்ராமாஸ் நீங்கள் பார்த்து லேர்ன் பண்ணிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ உங்கள் சைடில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டு கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்க நான் சொல்ல வரல. இப்போவும் நீங்கள் ஆக்சுவலி இந்த போஸ்ட் மேலே உங்களுக்கு தாட்ஸ் உண்டு, ஃபீலிங்ஸ் உண்டு, எமோஷன்ஸ் உண்டு, எல்லாம் உண்டு. பட் நவ் நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணதை ஸ்டாப் பண்ணிட்டு ஓகே. நீங்கள் ஆக்சுவலி கொஞ்சம் விஷயங்கள் நீங்கள் படிச்சுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் பிஹேவியரை வச்சு நீங்கள் சில விஷயங்கள் லேர்ன் பண்ணிட்டு படிச்சுட்டு நம்ம சொல்லலாம். எனக்கு என்ன தோணும் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு கட்டாயம் சக்ஸஸ்னு ஒரு விஷயம் வேணும். ஓகே. அது உங்களோட ட்ரீம் ஆகும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கமிட்மெண்ட், நீங்கள் இந்த பர்சன் உங்களுக்கு லைஃப் லாங் ட்ராவல் பண்ணி உங்களோட ட்ரீம். ஸோ அப்போ அதுக்காக உங்கள் சைடில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டு எஸ் நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு. காரணம் என்னென்னா நீங்கள் உங்களோட மைண்டில் என்னென்னா நம்ம ஒரு டைம் எஃபர்ட் கொடுத்தோம், இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம், இதில் பாதி பேர் என்ன சொல்கிறது ஃபினான்ஷியலி இந்த பர்சனுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணட்டும்னு நம்ம சொல்லலாம், நிறைய இன்வெஸ்ட் பண்ணட்டும்னு நம்ம சொல்லலாம். ஓகே. பட் நான் உங்களுக்கு இந்த ஒரு பர்சனாக ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் பிஹேவியர்லாம் அது உங்களுக்கு ஹெய்ட் ஆகும். ஆக்சுவலி உங்களுக்கு கோவம் உண்டு கரண்ட் சுச்சுவேஷனில். இப்படி ஒரு மனுஷனை என் லைஃப்பில் பார்த்துட்டே இல்லை,
என்னத்துக்கு என் லைஃப்பில் வந்தேன், என் லைஃபே ஸ்பாயில் ஆகி போச்சு, என் லைஃப்பில் இது மாதிரி எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு பர்சன் இந்த வேர்ல்டே கிடையாது. ஃபஸ்ட்டு என்ன ஒருத்தன் எனக்கு லைஃப்பில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்கிறான்னு அது கரெக்டாக இவனாக தான் இருப்பான். அந்த ஒரு தோட்டம் வந்து உங்களுக்கு பயங்கரமாக கோவம் வந்துட்டு உண்டு. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் எஃபோர்ட் கொடுக்கறது ஸ்டாப் பண்ணிட்டு உண்டு, சேசிங்கே ஸ்டாப் பண்ணிட்டு உண்டு. ஓகே, நீங்கள் என்ன அப்படின்னா எஃபோர்ட் கொடுத்து ஒரு காரியமும் இல்லை. நம்ம ரிலேஷன்ஷிப்பில் நேற்று வரைக்கும் எஃபோர்ட் கொடுத்தோம், கொடுத்து நம்ம ஸ்பாயில் ஆனதை மிச்சம், எனர்ஜி லெவல் ஸ்பாயில் ஆனதை மிச்சம், டைம் வேஸ்ட் ஆனதை மிச்சம். ஸோ நம்ம கொஞ்ச நாள் சைலண்டாக இருப்போம், அமைதியாக இருப்போம். அந்த தாட்டுக்கு நீங்கள் வந்துட்டு உண்டு, சைலண்டாக இருப்போம். எஃபோர்ட் கொடுத்து ஒரு யூஸ் இல்லைன்னு சொல்கிற இடத்துல நம்ம சைலண்டாக இருக்கிறது பெட்ரு. அட்லீஸ்ட் நமக்கு ஒரு பீஸா அது கிடைக்கும், அந்த தாட்டுக்கு நீங்கள் வந்துட்டு உண்டு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சில விஷயங்கள் படிச்சுட்டு செல்ஃப் லவ் படிச்சுட்டு. ஓகே, எந்த சுச்சுவேஷன்லையும் உங்களை ஹாப்பியாக நீங்கள் படிச்சுட்டு. என்ன சொல்கிறது, இந்த ஒரு பர்சனோட பிஹேவியராக இருக்கட்டும், கேரக்டராக இருக்கட்டும், ஆட்டிடியூடாக இருக்கட்டும், ஈகோவாக இருக்கட்டும், அது உங்கள் எனர்ஜி லெவலில் டவுன் ஆக்காத அளவுக்கு நீங்கள் படிச்சுட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் அப்போஸ் இருக்கிற பர்சன் என்ன பண்ணாலும் அது உங்களுக்கு ஹேட் ஆக்காத ரீதிக்கு நீங்கள் உங்களை படிச்சுட்டு, எந்த சுச்சுவேஷன் உங்களை ஹாப்பியாக நீங்கள் படிச்சுட்டு, செல்ஃப் லவ் நீங்கள் படிச்சுட்டு. எந்த சுச்சுவேஷன் மரணமே வந்தால் கூட உங்களை நீங்கள் ஹாப்பியாக வைக்க படிச்சுட்டு. செல்ஃப் லவ் மீன்ஸ் அது நம்ம எப்படி வேணும் நம்ம ஹாப்பியாக வச்சுக்கலாம். ரொம்ப டவுனாக இருக்கும்போது சாங்ஸ் கேட்கலாம், வெளியே போகலாம். ஸோ எவ்வளோ டவுனான ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் உங்களை ஹாப்பியாக வைக்க நீங்கள் படிச்சுட்டு. ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு இந்த ஒரு பர்சன் இல்லாட்டாலும் என்னால் ஹாப்பியாக ஜீவிக்க முடியும். எனக்கு இஷ்டப்படுற விஷயங்கள் நான் பண்ணிவிட்டு கேரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிற பர்சன் கூட நான் லைஃப்பை எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு பர்சன் கூட நான் லைஃப்பை என்ஜாய் பண்ணிவிட்டு என்னால் ஹாப்பியாக ஜீவிக்க முடியும் ஒரு தாட்டுக்கு வந்துட்டு. ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சனுங்கிறது உங்களோட ட்ரீம் ஆகும், இந்த ஒரு பர்சனுங்கிறது ஸ்டெபிலிட்டி கமிட்மெண்ட்டுங்கிறது உங்களோட கோல் ஆகும் ஆக்சுவலி. பட் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சக்ஸஸ் வேணும், ஷோர் அது உங்களுக்கு வேணும். பட் எஃபோர்ட் கொடுத்து ஒரு காரியமும் இல்லைன்னு சொல்லும்போது கரெக்ட் சுச்சுவேஷன் சைலண்டாக இருப்போம். கட்டாயம் அது கிடைக்கும்னு உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் உண்டு, வைப்ரேஷனை ஹை ஆக்கிட்டு உண்டு, பயங்கர பாசிட்டிவாக இருக்கிறீங்க, பீஸாக இருக்கிறீங்க. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பு இல்லைங்கிற ஒரு தாட் ஆக்சுவலி இப்போ உங்களுக்குள்ள இல்லை. ஆக்சுவலி கட்டாயம் எனக்கு அது கிடைக்கும், ரிலேஷன்ஷிப்புங்கிறது கட்டாயம் எனக்கு கிடைக்கும், ஷோராக கிடைக்கும். பட் அது கிடைக்கிற டைம் கிடைக்கட்டும். அது வரைக்கும் நீங்கள் பேஷன்ஸில் நம்ம வெயிட் பண்ணணும், பிடிச்ச விஷயங்களை பண்ணணும், லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், நாளைக்கு நம்ம கூட பேசுகிறவங்கிட்ட சந்தோஷமாக பேசி பண்ணுவோம். அந்த ஒரு தோட்டத்துக்கு நீங்கள் வந்துட்டு. ஸோ இந்த ஒரு வைப்ரேஷன் நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும், அதர்வைஸ் உங்களுக்கு ரெசனேட் ஆகாது. இல்லைங்க இந்த வைப்ரேஷனுக்கு என்றைக்கு நீங்கள் ரீச் ஆகுறீங்களோ அன்றைக்கி உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்ச மிஸ்டேக்ஸ் உங்கள் மேலே கிடையாது, ஆப்போசிட் இருக்கிற பர்சன் மேலே. ஆள் தான் ரெண்டு சுச்சுவேஷன் ஸ்டக் ஆகி எது சூஸ் பண்ண தெரியாமல் ஆள் ஸ்டக் ஆகிட்டு. ஓகே, மிஸ்டேக்ஸ் அவங்க மேலே. ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி 3 years இருக்கலாம், இல்லைங்க 3 months இருக்கலாம், இல்லைங்க 3 weeks இருக்கலாம். ஓகே, ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிட்டு. தென் ஆள் மறந்துட்டுண்டா, ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆன பிறகு ஆள் மறந்துட்டுண்டா, உங்கள் மெமரிஸ் உண்டா, உங்கள் தாட்ஸ் உண்டாக்கிட்ட அப்கோர்ஸ் உண்டு. ஓகே, ஸ்டக் ஆகிட்டு. ரிலேஷன்ஷிப்பில் இது வரைக்கும் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை, இது வரைக்கும் உங்களை மறந்துட்டும் இல்லை. ஃபிசிக்கலி ரிலேஷன்ஷிப் மூவ் ஆனிட்டு, பட் மென்டலி அவரோட மைண்டில் நீங்கள் உண்டு. ரிலேஷன்ஷிப்பில் டோட்டலாக ஸ்டக் ஆகிட்டு உண்டு. ஆக்சுவலி என்ன சொல்கிறது, இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு வேறு ரிலேஷன்ஷிப்பாகவும் சூஸ் பண்ண முடியாது, வேறு ரிலேஷன்ஷிப்புக்கு போகிறதுக்கான ஒரு தாட்டும் ஆக்சுவலி இல்லை. ஏன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஆள் ஸ்டக் ஆகிட்டு, இதுலேருந்தே ஆக்சுவலாக அந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இது வரைக்கும் வெளியே வந்துட்டு மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. ஓகே, ஸ்டக் ஆகிட்டு இவருக்கும் மூவ் ஆன் ஆக முடியலை, ஸ்டக் ஆகிட்டு. அதனால ஸ்டக் ஆனனால இவருக்கு வேறு ரிலேஷன்ஷிப்பை ஏற்றுக்கிறதுக்கோ இல்லைங்க வேறு ரிலேஷன்ஷிப்பை தேடி போகிறதுக்கோ ஆளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. கரண்ட் சுச்சுவேஷனில் ஆள் டோட்லி ஸ்டக் ஆகிட்டு. இதுலேருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு ஸ்டக் ஆகிட்டு மைண்ட் லெவலில். ஓகே, காரணம் என்னன்னா நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கொடுத்த எஃபோர்ட்டு, கேரிங், லவ் எல்லாம் இவரை ஆக்சுவலாக அட்ராக்ட் பண்ணிட்டு. ஓகே, ஸோ இவர் ஆக்சுவலி மூவ் ஆன் பண்ணணும்னு நினைச்சாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ப்ரீசியஸான மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் கொடுத்த எஃபோர்ட்டாக இருக்கட்டும், இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் பட்ட வலியாக இருக்கட்டும், வேதனையாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் இவரோட மைண்டில் வரக்கூடிய டைமில் ஆளுக்கு மூவ் ஆன் ஆக முடியல. ஓகே, மேபி இந்த ஒரு பர்சனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கலாம், கொஞ்சம் உங்களோட கொஞ்சம் நீங்களும் ஆக்சுவலி 2 பேரும் சேம் ஆகும். ஆக்சுவலி அவருக்கு அவர் ஆக்சுவலி 2 பேரும் வந்து சேம் ஆகும். ஓகே, என்ன சொல்கிறது, ஃபினான்ஷியல் வைஸாக இருக்கட்டும், கெரியர் வைஸாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் வைஸாக இருக்கட்டும், ஆக்சுவலி 2 பேரும் சேம் எனர்ஜி தான். ஓகே, உங்களை விட அவங்க பெரியவங்களும் அவங்களை விட நீங்கள் பெரியவங்களும் நான் சொல்ல வரல. ஓகே, இந்த ரீடிங் ரெசனேட் ஆகும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இவரோட எனர்ஜி என்ன அப்படின்னு கேட்டிங்க. ஆக்சுவலி எனக்கு என்ன இவருக்கு இந்த ஒரு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு, தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனில் ஹார்ட் பிரேக் ஆகிட்டு. ஓகே, ஸோ இவருக்கு ஆக்சுவலி இவரோட தாட் என்ன அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில் இருந்து மூவ் ஆன ஆக்சுவலி இவரோட ஓவரால் எனர்ஜி என்ன கேட்டிங்க அப்படின்னா
ரிலேஷன்ஷிப்லேருந்து மூவ் ஆனும் பண்ண முடியலை. ஓகே, உங்களை மறக்கவும் முடியலை. ஓகே, தேர்ட் பார்ட்டிக்கு என்ன பதில் சொல்கிறது கூட தெரியலை. டோட்டில் ஆள் ஸ்டக் ஆகிட்டு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு. ஓகே, புதுசாக ஒரு ஆஃபர் ஏற்றுக்கவும் முடியலை, உங்களை மறக்கவும் முடியல, தேர்ட் பார்ட்டிக்கு பதில் சொல்லவும் முடியல, டோட்டில் ஆள் ஸ்டக் ஆகிட்டு. ஓகே, ஸோ இவர் எஸ்டர்டே நைட்டு திங்க் பண்ண விஷயம் என்ன அப்படி கேட்டிங்கன்னா, ஸோ இவருக்கு இந்த ஆக்சுவலி இவருக்கு உங்கள் கூட ஒரு ஹோம்லி வைப்பாக ஃபீல் ஆகுது. ஹோம்லி வைப் மீன்ஸ் என்ன சொல்கிறது, ஸோ நம்ம லைஃப்பில் எத்தனையோ பர்சன்ஸ் கடந்து போயிட்டுருக்காங்க. பட் நம்ம எல்லாருக்கிட்டையும் நமக்கு ஒரு ஹோம்லி வைப் ஃபீல் ஆகுது. பட் நமக்கு 100ல் ஒரே ஒருத்தவங்கக்கிட்ட மட்டும் நமக்கு ஒரு ஹோம்லி வைப் ஃபீல் ஆகும். ஸோ அவங்கக்கிட்ட என்ன விஷயத்த ஷேர் பண்ணாலும் அதை அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க, அதை நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்ம தப்பே பண்ணால் கூட நம்மளை காப்பாற்றுவாங்க. அவங்கக்கிட்ட A to Z நம்ம அதை ஷேர் பண்ணுவோம். ட்ரஸ்ட்டும் இருக்கும் நமக்கு. ஆக்சுவலி இந்த ஒரு ஃபீலிங்கிறது நமக்கு எல்லாருக்கிட்டே இருக்காது, ஒரே ஒருத்தவங்கள்ட்ட மட்டும் நமக்கு இருக்கும் ஆக்சுவலி. ஸோ அந்த ஒரு ஃபீல் இவருக்கு வந்துட்டு. ஸோ உங்கள் கூட இருக்கும்போது இவருக்கு ஒரு ஃப்ரீடம், ஒரு பீஸ், உங்ககிட்ட என்னவும் சொல்லலாம். இவர் என்ன பண்ணாலும் அதை உடனே நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்க. இப்போ என்கிட்ட கேட்டிங்க, ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு பர்சனோட பாசிட்டிவ் சைடு மட்டும் பார்க்குறது ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஒரு பர்சனோட ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுறது ரிலேஷன்ஷிப்பு. அதுதான் ஒரு ட்ரூவான ஸ்நேகம். அதே மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சனோட ப்ளஸ் மைனஸ் குறை நிறைய எல்லாத்தையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். அப்போ இவருக்கு தெரியும், இவருக்கு ஆக்சுவலாக கூட ஹோம்லி வைப்பாக ஃபீல் ஆகுது. இன்னொரு பர்சன் கூட எப்படி வேணாலும் இருக்கலாம், ஃப்ரீயாக இருக்கலாம், இண்டிபெண்டாக இருக்கலாம். என்ன இதே மாதிரி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நான் ஃப்ரீ மேபி இதே மாதிரி எனக்கு எங்கே ஃப்ரீடம் கிடைக்குமோன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி. இன்னொரு விஷயம் சொல்ல போயிடுச்சு, நம்ம ஒரு டூர் போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இருக்கிற ஒரு ஏரியாவிலேருந்து இப்போ நம்ம டூர் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 days டூர் ஆகும். நமக்கு போகிற டைம் நமக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ணி லைக் பண்ணி நம்ம அந்த டூர் போவோம். டூர் போகும்போது அங்கே என்ஜாய் பண்ணும்போது நமக்கு அடுத்து எப்போ வீட்டுக்கு வரலான்னு தோணும். ஏன்னா நமக்கு வீடு மாதிரி இல்லைன்னு தோணல. அதே மாதிரி தான் இவரோட தாட்ஸு. ஓகே, இப்போ இவருக்கு ஆக்சுவலி உங்கள் கூட ஒரு ஹோம்லி வைபாக ஃபீல் ஆகுது. இவருக்கு உங்ககிட்ட கிடைச்ச அந்த பீஸ் ஹாப்பினஸ் யாருக்கிட்ட இவருக்கு கிட்டிட்டு இல்லை. இவரை சுற்றி பல ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். பட் எந்த ஒரு ஆப்ஷன்ஸ் இவருக்கு அந்த ஹோம்லி வைப், ட்ரஸ்ட், பீஸ் எதுவும் கொடுத்துட்டும் இல்லை, இவருக்கு கிடைக்க போகிறதும் கிடையாது. இவருக்கு தெரியும் ஆக்சுவலி. இவரோட ஹோம், இவரோட சந்தோஷம், இவரோட ஹாப்பினஸ்ங்கிறது அது நீங்களாகும். அது அவருக்கு ஷோராக தெரியும். இவர் சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி அது ஷோராக தெரியும். வேறோட ஈகோ ஆட்டிடியூட் ஆகும். பயங்கர ஆட்டிடியூடு. தலைக்கனம் வேறு சொல்லலாம். என்ன சொல்கிறது, நான் ஒருத்தங்களுக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்குறேன், நான் ஒருத்தங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க கிஃப்டட். ஓகே, நீங்கள் கிஃப்டட் இல்லை. ஓகே, அவரை தோட்டம் அப்படி. ஓகே, நம்மங்கிறது பெரிய பவர்ஃபுல்லாகும், நம்மங்கிறது வேர்ல்டில் பெரிய அதிசயமாகும். நம்ம ஒருத்தவங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்குறோம், ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதனால நமக்கு ஒரு தாட் உண்டு. அதுதான் இவரோட எனர்ஜி. ஓகே, ஸோ அதனால நம்ம ஒருத்தவங்களுக்கு ஸ்டெபிலிட்டி கமிட்மெண்ட் கொடுக்கறது ரொம்ப திங்க் பண்ணி ஆலோசனை பண்ணி தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தாட்டாக ஆக்சுவலி. பட் ஆள் 2 சிச்சுவேஷனில் ஸ்டக் ஆகிட்டு. 2 சிச்சுவேஷனில் ஸ்டக் ஆனாலே கரெக்ட் சிச்சுவேஷனில் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, எஃபோர்ட் கொடுக்காம, ஈக்குவல் கிவன்டே கொடுக்காம நிற்கிறாரு. என்னன்னு கொடுக்கறதுக்கு. ஓகே, ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷன். ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுனா, மேபி இந்த ஒரு போஸ்ட் வந்து ஸ்டக் ஆகிட்டு மூவ் ஆன் பண்ண முடியல. மேபி உங்களோட தாட்ஸ் ரொம்ப வரக்கூடிய டைமில் இந்த ஒரு பர்சன் பெயிண்டிங் ஏதாவது வரையலாம், இல்லைங்கி பெயிண்டிங் லவ் பண்ணுற போஸ் தான் இருக்கலாம், பெயிண்டிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்க போஸ் தான் இருக்கலாம். எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, அந்த பர்சனுக்கு எனக்கு என்ன தோணும், இந்த ஒரு பர்சன் இவரோட ப்ராப்ளத்தை இவரோட ஃப்ரெண்ட் யார்கிட்ட ஷேர் பண்ணிட்டு. ஓகே, ஸோ அந்த ஃப்ரெண்ட் இந்த ஒரு பர்சனுக்கு சில விஷயங்களை ஸோ பாசிட்டிவாக சொல்லி கொடுத்துட்டு. ஓகே, மிஸ்டேக்ஸ் மேலே தான் நீ இதே மாதிரி ஒரு பர்சன் உனக்கு லைஃப்பில் வர போகிறதும் கிடையாது, நீ பார்க்க போகிறதும் கிடையாது. எவ்வளோ எஃபோர்ட் கொடுக்கும்போது நீ சைலண்டாக தான் நின்ன கரெக்ட் சுச்சுவேஷனில். அதனால தான் அவங்க எஃபோர்ட் கொடுக்கும்போது நீ எந்த ஒரு எஃபோர்ட்டும் கொடுக்கல. மறுபடியும் எஃபோர்ட் கொடுத்தாலும் அவங்க நீ எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று விட்டு போயிட்டு. இனி நீ தான் அவங்கள போய் சமாதானப்படுத்தணும், நீ தான் அவங்கள திருப்பி கொண்டு வரணும். நீ இதுக்கு நீ ஸ்டக்காகி நிற்கிற, வேறு யாரையும் சூஸ் பண்ண மாட்டேங்கடா, வேறு யாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கடா, நீ ஏன் ஸ்டக்காகி நிற்கிற லைஃப்பில். ஆக்சுவலி இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு, இவருக்கு ஒரு பெயின் உண்டு. ஆக்சுவலி நீங்கள் இந்த செப்பரேஷனுங்கிறது நீங்கள் லைஃப்பில் இல்லைங்கிறது இவருக்கு ஒரு பெயின் உண்டு ஆக்சுவலி. அப்போ இவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இவருக்கு பாசிட்டிவாக சொல்லிக் கொடுக்கலாம். மேபி அது இந்த பர்சனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஓகே, அவர் பாசிட்டிவாக கெயிட் பண்ணட்டும். நீ எதுக்கு ஸ்டக்காகி நிற்கிற, நீ எதுக்கு புலம்புற, போய் ஒரு ஆக்ஷன் எடு, கால் பண்ணி மெசேஜ் பண்ணு, எதுக்கு சைலண்டாக இருக்க. ஸோ லைஃப்பை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணு, எதுக்கு ஒன்று நீயே ஸ்பாயில் பண்ணுற, எதுக்கும் லைஃப்பை நீயே அழிக்கிற, எதுக்கு இந்த ஈகோ ஆட்டிடியூடு போய் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். யாரும் இவருக்கு ஆக்சுவலி சொல்லி கொடுத்துட்டோம். ஸோ அதனால் இன்னொரு பர்சன் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது.
இவர்கிட்டது காலோ கம்யூனிகேஷன் உங்களுக்கு மேபி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. 3 ஹவர்ஸ்லேயோ 3 வீக்ஸ்லேயோ 3 டேஸ்லேயோ இல்லைங்க 3 மந்த்ஸ்லேயோ ஒரு கம்யூனிகேஷன் இல்லைங்க ஒரு ஆக்ஷன் பாசிபிள் ஆகும். ஓகே, ஸோ அது இன்னொரு தாட் என்ன அப்படின்னா, கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களோட வைப்ரேஷன் இவர் பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணுது. ஓகே, உங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலாக இருக்கட்டும், உங்களோட பியூட்டியாக இருக்கட்டும், ஸ்மைலாக இருக்கட்டும், உங்களோட ஹை வைப்ரேஷன், நீங்கள் பண்ணுற செல்ஃப் லவ் இவரை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. இவருக்கு ஆக்சுவலி உங்கள் மேலே ஒரு ஃபிசிக்கல் அடிக்ஷன் இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் ஃபீல் ஆகுது. ஏன் அப்படின்னா இவருக்கு உங்கள் கூட ஒரு ஹார்மோனி ஃபீல் ஆகுது. இது வரைக்கும் யாருக்கிட்டே இல்லாத ஒரு ஃபீலிங் இவருக்கு உங்கள் கூட ஃபீல் ஆகுது. பட் அவருக்கு ஒரு அடிக்ஷனும் உண்டு. பட் நீங்கள் இங்கிறது லைஃப்பில் ஸ்பெஷல்னு ஃபீல் ஆகுது. பட் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஈகோ ஆட்டிடியூட். ஓகே, நான் தான் பெரிய ஆள் இல்லை, நான் தான் பெரிய பவர் இல்லை, நானே போனால் என்ன ஆகும், செல்ஃப் எக்ஸ்பெக்ட் போயிடும்ல, அவங்களாம் வந்தால் நல்லா இருக்கும்ல, அந்த ஒரு தோட்டு. ஓகே, பட் ஷோராக வருவாங்க. எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஆக்சுவலி இவரோட தாட்ஸ் என்ன அப்படின்னா, ஒன்றே என் லைஃப்லேருந்து ஒருபோதும் நீக்கி வைக்க முடியலை, ஒன்றை தனியாக வைக்கிறதுனால அது லைஃப் எனக்கு அது பயங்கர பெயினாக இருக்குது. எனக்கு ஒரு பீஸ் இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஃபஸ்ட்டு உங்களை ஒரு ஃப்ரெண்டாக ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு வைப்போம். ஓகே, போக போக சுச்சுவேஷனை பார்த்து உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கலாம், ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கலாம். அந்த ஒரு தாட்டாக ஆக்சுவலி இவருக்கு உண்டு. பட் இவர் ஆக்சுவலி உங்களை கட்டாயம் இவருக்கு ஒரு ஆக்ஷன் பாசிபிள் ஆகும் நமக்கு இங்கே. பட் ஆனால் ஆக்சுவலாக அது கமிட்மெண்ட்டுக்கோ ஸ்டெபிலிட்டிக்கோ இப்போ அந்த ஆக்ஷன் பாசிபிள் இல்லை. என் லைஃப்பில் நீ வா, நீ இல்லைங்க, என் லைஃப் வந்து ஹாப்பி இல்லை, சமாதானம் இல்லை, பீஸ் இல்லை, என் ஃப்ரெண்டாக நம்ம ஒரு ஃப்ரெண்டாக இருக்கும், சுச்சுவேஷனை பார்த்து உனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கலாம், ஸ்டெபிலிட்டி கொடுக்கலாம். அந்த ஒரு தாட்டில் தான் இப்போ உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகிறாரு. ஓகே, இவரை கட்டாயம் உங்களை சூஸ் பண்ணி ரெண்டு சுச்சுவேஷன் ஸ்டக்காகி நிற்கிறாங்க, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ஸ்டக்காகி நிற்கிறாங்கன்னா ஷோராக இவர் உங்களை சூஸ் பண்ணுவார். பட் இது ஒரு பர்சன் ஹீல் ஆகணும். ஆக்சுவலி இவர் ஹீல் ஆகக்கூடிய ஒரு டைமில் இவர் ஆக்சுவலி இவரோட கேரக்டரில் சேஞ்சஸ் வரணும், ஈகோ டெத் ஆகணும். ஓகே, இவர் ஹீல் ஆகக்கூடிய ஒரு டைமில் இவர் உங்களை சூஸ் பண்ணுவார். எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கட்டும், தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ஸ்டக்காகி நிற்கட்டும், பட் இவர் ஷோராக உங்களை சூஸ் பண்ணுவார். பட் நீங்கள் டைம் கொடுக்கணும். ஆக்சுவலி இவர் ஹீல் ஆகிறதுக்கான ஒரு டைமை நீங்கள் கொடுங்க. ஓகே, இவர் ஆக்சுவலி உங்கள் லைஃப்பில் என்ட்ரானாலும் ரொம்ப அவைலபிளாக நிற்காதுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் அவைலபிளாக இல்லாமல் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இவருக்கு உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி கமிட்மெண்ட் கொடுக்கறது சீக்கிரமாக இருக்கும். ஓகே, பட் எந்த சுச்சுவேஷன் உங்களை கட்டாயம் சூஸ் பண்ணுவார். பயங்கர செல்ஃபிஷ், பயங்கர ப்ராக்டிக்கல், மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கேரக்டர் ஆகும். காசு, பணம், சொத்து, பங்களா இதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற கேரக்டர் ஆகும். ரிலேஷன்ஷிப்பை காட்டி இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற கேரக்டர் ஆகும். ஏன்னா அவளோட மைண்ட் செட்டுங்கிறது ப்ராக்டிக்கல், எமோஷனல்ஸ் கிடையாது. மேபி நீங்கள் எமோஷனலாக இருக்கலாம், பட் ஆளு பக்கா ப்ராக்டிக்கல். அவர் எடுக்கிற முடிவு ரொம்ப திங்க் பண்ணி ஆலோசனை பண்ணி எடுக்கிற ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் அந்த பர்சனோட எஸ்டர்டே. அது மட்டும் இல்லாமல் இவர் எஸ்டர்டே நைட்டு திங்க் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, ரீபார்த் வேணும். ஆக்சுவலி இந்த ரிலேஷிப்பில் இவர் ஃபுல்லாகவே இவரோட மைண்ட் செட் ஃபுல்லாகவே இவருக்கு ரிலேஷிப்பை மறுபடியும் ரீபார்த் பண்ணணும். பட் ரிலேஷிப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு லேசினஸ். ஓகே, லேசினஸ் மீன்ஸ் இவர் தோற்று போயிடக்கூடாது, இவர் வந்தாச்சுன்னா இவர் தோற்று போயிடும், அந்த ஒரு தாட் ஆகும். ஓகே, பட் ஷோராக வருவாங்க. ஓகே, தென் நமக்கு நீங்கள் இம்பார்ட்டண்டான ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். 10-10 இம்பார்ட்டன்ட், 10-10 கம்ப்ளீஷனாக குறிக்குது, 10-10 இம்பார்ட்டன்ட். தென் 333 இம்பார்ட்டன்ட். 333 கன்வென்ஸாக பார்க்குறீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த வீடு உங்களுக்கு ரெசனேட் ஆகும். 222 இம்பார்ட்டன்ட், 222, 333, 10-10. ஓகே, தென் இம்பார்ட்டண்டான டேட்டு பார்க்கலாம். 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 9 important, 10 important, 6 important, 12 important, yes, 12 important, 10 important, 13 important. Then important month பார்க்கலாம். February, March, April, June, September, அக்டோபர், டிசம்பர். ஓகே, இந்த மந்தில் உங்களுக்கும் அவங்களுக்கும் இம்பார்ட்டண்டான ப்ரீசியஸான மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்பெஷலான மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு மீட்டிங்காக இருக்கட்டும், லாஸ்ட் மீட்டிங்காக இருந்துச்சுன்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கரெக்டாக இருக்கும்போது மட்டும் தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.